திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மிகவும் கடினமாகிவிடும் என்று நான் எப்போதும் கேள்விப்பட்டிருந்தேன். திருமணத்திற்கு பிறகு பெண் பிள்ளைகள் பிரத்தியாராகி விடுகிறார்கள் என்றும், ஒரு மகள் மருமகளாக புகுந்த வீட்டிற்குச் செல்லும்போது அவளுக்கு அங்கே ஒரு மகளைப் போன்ற அன்பு கிடைப்பதில்லை என்றும் மக்கள் அடிக்கடி சொல்வது வழக்கம். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு இவ்வளவு நல்ல புகுந்த வீடு கிடைத்ததற்கு நான் என்னை மிகவும் பாக்கியசாலியாக கருதுகிறேன். என் புகுந்த வீட்டில் என் மாமனார், நாத்தனார் மற்றும் என் கணவர் என 3 பேர் மட்டுமே இருந்தனர். அனைவரும் மிகவும் நல்லவர்கள். என் மாமனாரின் குணம் மிகவும் எளிமையானது. அவர் வழக்கமாக மிகவும் குறைவாகவே பேசுவார். பேசும்போதெல்லாம் மிக மெல்லிய குரலிலேயே பேசுவார். எப்போதும் தன் பார்வையை தாழ்த்தியே வைத்திருப்பார். என் மாமனார் உரத்த குரலில் பேசி நான் ஒருபோதும் கேட்டதில்லை. இன்றும் நான் சமையல் செய்து முடித்து சமையலறையிலிருந்து சீக்கிரமாகவே வேலை முடிந்து வந்துவிட்டேன். என் கணவர் வீட்டிற்கு வருவதற்காக காத்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. என் கணவரைப் பற்றிய கவலை எனக்கு வர ஆரம்பித்தது. இந்த மழையில் அவர் எப்படி வீட்டிற்கு வருவார் என்று. அது ஆடி மாதம், சிராவண மாதம். இன்று மதியத்திலிருந்தே மிக கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. வெள்ளம் குறையும் அறிகுறியே இல்லாத அளவுக்கு மழை கொட்டிக் கொண்டிருந்தது. இடி முழக்கத்திற்கும் மின்னல் வெட்டுவதற்கும் நான் எப்போதும் மிகவும் பயப்படுவேன். எனக்கு திருமணமாகி வந்த பிறகு எனக்கு இதுதான் முதல் மழை. திருமணத்திற்கு பிறகு வரும் முதல் மழையை என் கணவருடன் சேர்ந்து ரசித்து மகிழ வேண்டும் என்று நான் எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் மாலையானதும் என் கணவர் ஃபோன் செய்து வானிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும், மழையினால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கிவிட்டதால் இன்று அவர் வீட்டிற்கு வரமாட்டார் என்றும், தன் அலுவலகத்திலேயே தங்கிவிடப் போவதாகவும் கூறினார். மழை நின்ற பிறகுதான் அவரால் வீட்டிற்கு வர முடியும் என்றார். இதைக் கேட்டு நான் மிகவும் பதற்றமடைந்தேன். உடனே என் மாமனாரிடம் சென்று இன்று நிதின் வீட்டிற்கு வரமாட்டார் என்ற தகவலை கூறினேன். என் மாமனார் என்னிடம், மருமகளே, நீ கவலைப்படாதே, நீ போய் உன் அறையில் தூங்கு, இதில் பதற்றப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. மழைக்காலங்களில் நிதின் அடிக்கடி அலுவலகத்திலேயே தங்கிவிடுவது வழக்கம்தான் என்று கூறினார். மாமனாருக்கு தகவல் சொல்லிவிட்டு நான் மீண்டும் என் அறைக்கு வந்தேன். ஆனால் அந்த இரவு மிகவும் பயங்கரமாக இருந்தது. நேரமே நகரவில்லை. பல மணி நேரமாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. மேகங்களின் சத்தமும் மின்னலின் பயங்கர இடிமுழக்கமும் என்னை பயத்தில் மூச்சு திணற வைத்தன. நான் என் படுக்கையில் படுத்துக்கொண்டு ஒரு மூலையிலேயே சுருண்டு கிடந்தேன். என் அறையின் ஜன்னல் வழியாக மின்னும் மின்னல் வெளிச்சம் தெளிவாக தெரிந்தது. இனி என் அறையில் என்னால் தனியாக இருக்கவே முடியவில்லை. அதனால் நான் ஏன் என் நாத்தனார் சீமாவுடன் அவளுடைய அறையில் சென்று தூங்கக்கூடாது என்று நினைத்தேன். நான் பயந்து பயந்து மிகுந்த சிரமத்துடன் என் நாத்தனாரின் அறைக்குச் செல்லத் தொடங்கினேன். பயத்தினால் என் நிலைமை மோசமாகியிருந்தது. என் நாத்தனாரின் அறை தரைத்தளத்தில், கிரவுண்ட் ஃப்ளோர். என் மாமனாரின் அறைக்கு அருகிலேயே இருந்தது. என் அறையோ முதல் தளத்தில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தது. இதனால் இருட்டில் கீழே இறங்கிச் செல்வதற்கு எனக்கு பயமாக இருந்தது. ஏனெனில் மேல் தளத்தில் நான் முற்றிலும் தனியாக இருந்தேன். மேலும் மழையின் காரணமாக வெளிச்சமும் இல்லை. நான் மெல்ல மெல்ல படிகளில் இறங்கி கீழே வந்து என் நாத்தனார் அறை கதவின் அருகே சென்றேன். கதவு ஒருவேளை உள்பக்கமாக பூட்டப்படாமல் இருந்திருக்க வேண்டும். அதனால் நான் கதவை திறந்தவுடனே அறையில் மங்கலான மெல்லிய வெளிச்சம் தெரிந்தது. நான் எந்த தயக்கமும் இன்றி அறைக்குள் சென்றேன். அங்கே என் கண் முன்னே இருந்த காட்சியைக் கண்டு என் அறிவே மயங்கிப் போனது. எனக்கு ஒருவேளை ஏதேனும் தவறான புரிதல் ஏற்பட்டிருக்குமோ என்று தோன்றியது. ஆனால் என் கண்களால் நான் நேரில் பார்த்த ஒன்று எப்படி தவறாக இருக்க முடியும்? சீமா விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய அழுகை விசும்பல் சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அவள் எப்படியாவது என் மாமனாரிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து நான் உறைந்து போய் நின்றுவிட்டேன். ஒரு தந்தை தன் சொந்த மகளிடமே எப்படி இப்படி தவறாக நடக்க முடியும்? இந்த நேரத்தில் என் மாமனார் எனக்கு ஒரு கொடூரமான மிருகத்தைப் போல தெரிந்தார். அவர் என் நாத்தனாரின் மீது அநீதி இழைத்துக் கொண்டிருந்தார். என் மாமியார் இறந்து போய் பல காலங்கள் ஆகிவிட்டன. இவ்வளவு கொடுமை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? சீமாவின் சுபாவம் ஏன் அப்படி இருந்தது என்பது இன்று எனக்கு புரிந்துவிட்டது. அவள் எப்போதும் அமைதியாக மௌனமாக இருப்பதற்கான காரணம் இன்று எனக்கு தெரிந்துவிட்டது. தொலைந்து போன அவளுடைய கண்களின் மர்மம் என்னவென்று நான் இப்போது அறிந்துவிட்டேன். என் பெயர் ரஷ்மி. இன்றிலிருந்து 4 மாதங்களுக்கு முன்புதான் இந்த வீட்டில் எனக்கு திருமணம் நடந்தது. நிதின் என்னை ஒரு திருமண விழாவில் பார்த்தார். அங்கே பார்த்தவுடனேயே அவருக்கு என்னை பிடித்துவிட்டது. அதற்குப் பிறகு அவர் எனக்கான வரன் அனுப்பினார். என் வீட்டார் நிதினை பற்றி விசாரித்தார்கள். மாப்பிள்ளையின் குடும்பம் சிறியது. அவருக்கு சொந்தமாக ஒரு தொழில் இருக்கிறது. மேலும் வசதியான ஒரு உயர்ரக பகுதியில் சொந்த வீடும் உள்ளது என்று அவர்களுக்கு தெரியவந்ததும் அவர்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். எங்கள் திருமணப் பேச்சும் முடிவானது.
நிச்சயமான பிறகு நாங்கள் இருவரும் அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொள்வோம், ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஏனென்றால் எதிர்கால வாழ்க்கையை நாங்கள் இருவரும் சேர்ந்தல்லவா கழிக்க வேண்டும். ஒரு மாதத்திற்குள்ளேயே எங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. திருமணத்திற்கு முன்பு மக்கள் பேசிக்கொள்வதை நான் கேட்டிருக்கிறேன். வீட்டில் நாத்தனார் இருந்தால் உறவுகளை கொண்டு செல்வது மிகவும் கடினம், ஏனென்றால் அவள் தன் அப்பாவிற்கும் அண்ணனுக்கும் செல்லப்பிள்ளையாக இருப்பாள் என்று. நானும் இதைத்தான் நினைத்துக்கொண்டு என் புகுந்த வீட்டிற்கு வந்தேன். சீமாவினால் எனக்கு ஏதாவது சிரமங்கள் வரக்கூடுமென்று நினைத்திருந்தேன். ஆனால் சீமா மற்ற நாத்தனார்களைப் போல கொஞ்சமும் இல்லை. அவளது சுபாவமும் பழக்கவழக்கமும் மிகவும் எளிமையாக இருந்தது. அவள் எப்போதும் அமைதியாகவே இருப்பாள், தன் வேலையை மட்டுமே பார்ப்பாள், பெரும்பாலான நேரம் தன் அறைக்குள்ளேயே அடைந்து கிடப்பாள். நான் எப்போதாவது அவளை வற்புறுத்தி அறையை விட்டு வெளியே அழைத்து வந்தால் அவள் வீட்டு வேலைகளில் உதவி செய்துவிட்டு உடனே தன் அறைக்கு திரும்பிச் சென்று விடுவாள். சில நேரங்களில் நான் அவளிடம், சீமா, எப்போதும் இப்படியே இருக்காதே, கொஞ்சமாவது வெளியே வந்து எங்களுடனும் நேரத்தைச் செலவிடு என்று சொல்வேன். ஆனால் சீமா என் வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாள். நான் அவளிடம் அதிகமாக வற்புறுத்தும்போது எனக்கு படிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி பேச்சை முடித்து விடுவாள். அதனால் நானும் அதற்கு மேல் அவளிடம் எதுவும் சொல்வதில்லை. மாலையில் நிதின் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது நான் அவரிடம், உங்கள் தங்கை சீமா எப்போதும் அமைதியாகவே இருக்கிறாளே என்று சொல்வேன். அதற்கு அவர், அவள் எப்போதும் இப்படி இருந்ததில்லை. அம்மா இறந்த பிறகு அவள் தனிமையாகிவிட்டாள். சூழ்நிலைகள் அவளை இப்படி மாற்றிவிட்டன. அம்மா உயிரோடு இருந்தபோது அவள் எல்லாரோடும் நன்றாக பழகி கலந்து பேசியிருப்பாள். ஆனால் இப்போது அவள் முற்றிலும் மாறிவிட்டாள். நீயும் அவளிடம் அதிகமாக எதுவும் பேசாமல் இருப்பதே நல்லது. அப்பா அவளை மிக நன்றாக பார்த்துக் கொள்கிறார். கொஞ்ச காலத்தில் அவளே சரியாகிவிடுவாள் என்று என்னிடம் கூறுவார். நானும் இப்போது சீமாவிடம் பேசுவதை விட்டுவிட்டேன். அவள் வீட்டின் எந்த விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். அவளால் எனக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை என்று நினைத்து கொண்டேன். இல்லையென்றால் என் தோழிகள் இதுவரை என்னிடம் சொன்னதெல்லாம், நாத்தனார் தன் அண்ணிக்கு நிம்மதியற்ற நரக வாழ்க்கையை கொடுத்து விடுவாள், அவர்களை நிம்மதியாக வாழவிடமாட்டாள். வேறொரு வீட்டிலிருந்து வந்து இவள் எப்படி நம் வீட்டில் ஆதிக்கம் செலுத்தலாம் என்று நினைப்பாள் என்பதுதான். நான் திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டிற்கு வரும்போது சீமா என் வாழ்க்கையை கடினமாக்கி விடுவாள் என்றுதான் நினைத்து வந்தேன். ஏனென்றால் என் மாமனார் அவள் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார். அவளுடைய ஒவ்வொரு சின்னஞ்சிறு தேவைகளையும் அவர் கவனித்துக் கொள்வார். அவள் சாப்பிட வரவில்லை என்றால் என் மாமனாரே சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்குச் சென்று தன் கைகளாலேயே அவளுக்கு ஊட்டிவிடுவார். அவர் பெரும்பாலான நேரம் அவள் அறையிலேயே இருப்பார். ஆனால் சீமாவின் நடத்தை அவரிடம் முற்றிலும் வேறுவிதமாக இருந்தது. அவள் எப்போதும் அவரிடம் கோபமாகவே பேசுவாள். என் மாமனார் அவளுக்கு ஏதாவது பொருள் வாங்கிக் கொண்டு வந்தால் அவர் தனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போலத்தான் அவளது நடத்தை அவரிடம் இருக்கும். எனக்கு எப்போதும் அவளுடைய இந்த நடத்தை மிகவும் விசித்திரமாகத் தோன்றும். ஏனென்றால் தாய் மறைந்த பிறகு பிள்ளைகளுக்கு தந்தையின் மீது பாசம் இரட்டிப்பாகிவிடும். ஆனால் அவளோ தன் தந்தையை விட்டு வெகு தூரம் விலகி ஓடினாள். என் மாமனார் அவளை எந்தளவுக்கு கவனித்துக் கொண்டாரோ அதே அளவுக்கு என்னையும் மிக நன்றாக கவனித்துக் கொண்டார். எனக்கு என் புகுந்த வீட்டில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. என் திருமண வாழ்க்கையும் மிகச் சிறப்பாகவே போய்க் கொண்டிருந்தது. அதனால் நான் சீமாவின் நடத்தையைப் பற்றி அதிகமாக யோசிக்கவில்லை. திருமணத்திற்குப் பிறகு நான் என் அம்மாவிடம் இதையெல்லாம் சொன்னபோது கேட்டுவிட்டு அவருக்கும் சற்று விசித்திரமாகத்தான் இருந்தது. ஆனால் அவர் என்னிடம், உனக்கு இவ்வளவு நல்ல புகுந்த வீடு கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல், உன் வேலையை மட்டும் கவனித்துக் கொண்டு இரு, அவளிடம் வம்படியாக பேசி உனக்கே நீ சிக்கலை இழுத்து கொண்டு விடாதே என்று கூறினார். எனக்கு என் அம்மாவின் பேச்சு முற்றிலும் சரியாகத் தோன்றியது. அந்த நாளுக்குப் பிறகு நான் ஒருபோதும் சீமாவிடம் வலிய பேசுவதே இல்லை. நான் சாப்பிட்ட பிறகு சீக்கிரமாகவே மேலே என் அறைக்கு வந்துவிடுவேன். பின்னர் இரவு முழுவதும் கீழே செல்வதே இல்லை. எங்கள் இருவருக்கும் ஒரு தனி உலகமே இருந்தது. நிதினும் நானும் ஒருவருக்கொருவர் போதுமானவர்களாக இருந்தோம். அதனால் எங்கள் சுற்றிலும் ஏதோ தவறு நடக்கிறது என்ற உணர்வே எங்களுக்கு ஏற்படவில்லை. ஒரு நாள் என் மாமனார் வெளியிலிருந்து சாப்பிட ஏதோ வாங்கிக் கொண்டு வந்தார். சீமா பள்ளியிலிருந்து வந்தவுடனேயே அவளை தன் அருகில் உட்கார வைத்து அவளுக்கு ஊட்டத் தொடங்கினார். அவர் சீமாவிற்கு ஊட்ட ஆரம்பித்ததும் சீமா மிகுந்த கோபத்துடனும் எரிச்சலுடனும் சாப்பிட மறுத்துவிட்டாள். ஆனால் அவரோ தன் கைகளாலேயே அவளுக்கு வற்புறுத்தி ஊட்டத் தொடங்கினார். நான் அங்கேயே உட்கார்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்துவிட்டு நான் நினைக்கத் தொடங்கினேன், தன் மீது இவ்வளவு அன்பு செலுத்தும் ஒரு தந்தை கிடைக்க சீமா எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு அதன் அருமையே தெரியவில்லையே என்று. இதற்குப் பிறகு அவள் திடீரென்று எழுந்து மிக வேகமாக தன் அறைக்குச் சென்று விட்டாள். அவள் செல்வதை நான் மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். என் மாமனார் என் பார்வையை புரிந்து கொண்டு,
என் மகள் என் மீது கோபமாக இருக்கிறாள், அதனால்தான் இப்படி எழுந்து சென்றுவிட்டாள். சரியான நேரத்தில் அவளுடைய அம்மாவுக்கு நான் ஒழுங்காக சிகிச்சை அளித்திருந்தாள் இன்று அவளுடைய அம்மாவும் நம்முடன் இங்கே அமர்ந்திருப்பார் என்று அவள் நினைக்கிறாள் போலிருக்கிறது. ஆனால் இறைவன் அவளுடைய தாய்க்கு அவ்வளவுதான் ஆயுளை எழுதியிருந்தார். நான் அவளுடைய அம்மாவின் சிகிச்சைக்காக நிறைய பணத்தை செலவழித்தேன், இரவு பகலாக அலைந்து திரிந்தேன். ஆனால் அவளுடைய அம்மாவின் விதியில் இவ்வளவுதான் வாழ்க்கை இருந்தது. அவளுடைய தாய் மறைந்த பிறகு நானே மிகவும் பலவீனமாகிவிட்டேன். ஆனால் சீமாவிற்கு இந்த விஷயத்தை நான் எப்படி புரிய வைப்பது என்று கூறத் தொடங்கினார். மாமனாரின் கண்களில் கண்ணீரைக் கண்டு என் இதயம் துயரத்தில் மூழ்கியது. வாழ்க்கையின் இந்த முதிர்ந்த பருவத்தில் அவர் எந்த அளவிற்கு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார், மனைவியின் பிரிவோடு சேர்ந்து பிள்ளைகளின் துயரத்தையும் அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தோன்றியது. நான் மிகவும் கனிவோடு என் மாமனாரிடம், அப்பா, நீங்கள் வருத்தப்படாதீர்கள், காலப்போக்கில் சீமாவே எல்லாவற்றையும் தானாக புரிந்து கொள்வாள், நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொன்னேன். என் பேச்சைக் கேட்டு தலையசைத்தவாறே அவர் உணவுத்தட்டை எடுத்துக்கொண்டு சீமாவின் அறையை நோக்கிச் சென்றார். நானும் புன்னகையுடன் அதை பார்த்து கொண்டிருந்தேன். மாலை வரை அவர் சீமாவுடன் அவளுடைய அறையிலேயே இருந்தார். இதற்குள் நான் சமையலும் செய்து முடித்து வீட்டை சுத்தம் செய்தும் முடித்திருந்தேன். முதலில் நானும் சீமாவின் அறைக்குச் சென்று அவர்கள் இருவருடனும் உட்காரலாமா என்று யோசித்தேன். ஆனால் பிறகு அந்த தந்தை மகள் இருவருக்கும் நடுவில் எனக்கு என்ன வேலை என்று நினைத்து என் அறைக்கு திரும்பி வந்துவிட்டேன். எங்கள் வீட்டில் தினமும் இதுவே வழக்கமாக இருந்தது. என் மாமனார் சீமாவின் பின்னாலேயே சுற்றி வந்து அவளுடைய பிடிவாதங்களையும் செல்லச் சினுங்கல்களையும் தாங்கிக் கொள்வார். சீமாவோ அவரிடம் இன்னும் அதிக நளினங்களையும் பிடிவாதங்களையும் காட்டுவாள். சில நேரங்களில் எனக்கு சீமாவின் மீது பொறாமையாக கூட இருக்கும். அவள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, அவளுடைய தந்தை அவளுக்கு எல்லாவற்றையும் வாங்கிக் கொடுக்கிறார், அவளுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் தலையில் வைத்து கொண்டாடுகிறார். ஆனால் என் வீட்டில் என்னுடன் அப்படி எதுவும் இருந்ததில்லை என்று. நான் என் அப்பாவின் மூன்றாவது மகள். என் அப்பா என் மீது அன்பு செலுத்தவில்லை என்று அர்த்தமில்லை. ஆனால் என் மாமனார் சீமாவின் மீது காட்டிய அன்பையும் அக்கறையையும் போன்ற ஒரு பாசத்தை என் தந்தை எனக்கு ஒருபோதும் காட்டியதில்லை. என் அப்பா எங்களைப் போன்ற மகள்களை விட்டு மிகவும் தள்ளியே இருப்பார். எப்போதாவது எங்களிடம் பேச வேண்டும் என்றால் கூட எப்போதும் அம்மாவின் துணையைத்தான் நாடுவார். ஆனால் என் மாமனார் சீமாவின் பின்னாலேயே சுற்றுவதன் உண்மையான நோக்கம் என்னவென்று எனக்கு எப்படி தெரியும்? மழை இவ்வளவு தீவிரமாக பெய்திருக்காவிட்டால், மின்னல் வெட்டும் இடி சத்தத்தால் என் உயிர் போகும் அளவுக்கு பயம் ஏற்பட்டிருக்காவிட்டால், ஒருவேளை என் மாமனார் தன் சுய தேவைகளுக்காகத் தன் சொந்த மகளையே சீரழித்துக் கொண்டிருக்கிறார் என்ற இந்த உண்மை எனக்குத் தெரியாமலேயே போயிருக்கும். நான் அன்று இரவு அந்த அறைக்குள் நுழைந்த உடனேயே என் மாமனார் சீமாவை கட்டாயப்படுத்தி இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவளிடம் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் செயல்களை செய்து கொண்டிருந்தார். சுற்றியிருப்பதைப் பற்றிய எந்தவித பிரக்ஞையும் அவருக்கு இருக்கவில்லை. நான் அங்கே வந்திருப்பது கூட அவருக்கு தெரியவில்லை. என் மாமனார் மீது மிக மோசமாக பேய் பிடித்திருந்தது. மென்மையான உடலமைப்பைக் கொண்ட சீமாவோ தன் தந்தையின் தயவிலேயே சிக்கிக் கிடந்தாள். அவளுடைய விம்மல் சத்தத்தால் அந்த அறையே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அவள் தன்னை விடுவித்துக் கொள்ளவும் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒருவேளை என் மாமனாரை தள்ளிவிடும் அளவுக்கு அவளிடம் போதுமான பலம் இருக்கவில்லை. எவ்வளவு காலமாக அவள் இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறாளோ யாருக்கு தெரியும்? அவள் அமைதியாக இருப்பதும், தன் தந்தையை கண்டாலே வெறுப்பதும், தன்னை அறைக்குள்ளேயே அடைத்து வைத்துக் கொள்வதும் என அவளுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கத்திற்கும் பின்னால் மறைந்திருந்த காரணம் இன்று எனக்கு புரிந்துவிட்டது. நான் அங்கே இருப்பதை என் மாமனார் உணர்ந்த உடனேயே அவர் சீமாவை விட்டுவிட்டு திரும்பி பார்த்தார். நான் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். இரவின் இந்த நேரத்தில் நான் இங்கே வரக்கூடும் என்ற எண்ணம் ஒருவேளை அவர் மனதிலேயே தோன்றியிருக்காது. நான் என் அறையிலேயே இருப்பேன் என்றுதான் அவர் நினைத்திருக்க வேண்டும். என்னை பார்த்ததும் அவருடைய முகத்தின் நிறமே மாறிவிட்டது. அவர் மிகவும் பதற்றமடைந்தார். திணறியவாறே என்னிடம், மருமகளே, நீ இங்கே என்ன செய்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கத் தொடங்கினார். நான் முன்னே சென்று சீமாவின் கையைப் பிடித்து அவளை எனக்கு பின்னால் மறைத்துக் கொண்டேன். அவள் பயத்தில் மிக மோசமாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். நீங்கள் இப்போதே இந்த நொடியே இங்கிருந்து வெளியேறுவதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களைப் போன்ற ஒரு தந்தையை நான் நடுரோட்டில் தூக்கிலிட விரும்புகிறேன். அப்போதுதான் இனிமேல் யாரும் இதுபோன்ற கொடூரத்திற்கு இரையாக மாட்டார்கள் என்று கூறினேன். இதைக் கேட்டவுடனேயே என் மாமனார் திடீரென்று கோபமடைந்து அதிகமாக உளறி பேச வேண்டிய அவசியமில்லை. சீமாதான் என் மீது உன் காதில் நஞ்சை ஏற்றிவிட்டிருக்கிறாள், அதனால்தான் நீ என்னிடம் இப்படி பேசுகிறாய் என்று சொல்லத் தொடங்கினார். அவருடைய இந்த பேச்சைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். எவ்வளவு வெட்கங்கெட்ட மனிதன்! நான் எல்லாவற்றையும் என் கண்களாலேயே நேரில் பார்த்தேன்.
அதற்கு பிறகும் பொய் சொல்லி மறுக்கிறார். நான் கோபத்துடன், நீங்கள் எவ்வளவு மானங்கெட்ட மனிதர்! இவ்வளவு பெரிய பாவத்தை செய்த பிறகும் உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கமும் குற்ற உணர்வும் இல்லையா? நான் உங்களிடம் கடைசியாகச் சொல்கிறேன், நீங்கள் இப்போதே இந்த நொடியே இங்கிருந்து போகவில்லை என்றால் நான் போலீசுக்கு ஃபோன் செய்து இங்கே வரவழைத்து விடுவேன் என்று கூறினேன். என் சிறிய மிரட்டலுக்கு பயந்து அவர் அறையை விட்டு வெளியே சென்றுவிட்டார். நான் உடனடியாக அறைக்கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டேன். சீமாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. பயம் எனக்கும் அதிகமாகத்தான் இருந்தது. ஆனால் எங்கிருந்து எனக்கு இவ்வளவு தைரியம் வந்ததோ தெரியவில்லை. நான் முன்னால் சென்று அவளை கட்டி அணைத்துக் கொண்டேன். நான் அப்படி செய்த உடனேயே அவள் கதறி அழத் தொடங்கினாள். எத்தனை காலத்து துயரம் அவளது இதயத்தில் மறைந்திருந்ததோ யாருக்கு தெரியும்? அதனால் நான் அவளை தடுக்காமல் அழவிட்டுவிட்டேன். அழுது அழுது அவளது துக்கம் சற்று குறைந்ததும் அவள் தானாகவே என்னிடம் விஷயத்தைச் சொல்லத் தொடங்கினாள். அவளுக்கு 11 வயதாக இருந்தபோதுதான் அவளுடைய அம்மாவிற்கும் என் மாமனாருக்கும் திருமணம் நடந்ததாம். சீமாவின் இந்த வார்த்தையைக் கேட்டு எனக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் அவளை இடையில் நிறுத்தி, அப்படியானால் நீ என் மாமனாரின் சொந்த மகள் இல்லையா என்று கேட்டேன். அதற்கு சீமா இல்லை என்பது போலத் தலையசைத்துவிட்டு, என் சொந்தத் தந்தை என் அம்மாவை சில வருடங்களிலேயே விவாகரத்து செய்துவிட்டார். மேலும் சீமாவையும் அவளுடைய அம்மாவிடமே ஒப்படைத்துவிட்டார். ஆனால் அம்மாவோ சீமாவை தன்னுடன் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறத் தொடங்கினாள். சீமாவின் அம்மா என்ன நினைத்திருந்தார் என்றால், சீமா தன்னுடன் இருக்கும்போது தன்னால் மறுமணம் செய்து கொள்ள முடியாது என்றும், சீமாவிற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் ஒரு முதிய பெண்ணாகவே கழித்துவிட வேண்டியிருக்கும் என்றும், அவளுக்கு எந்த ஆசைகளும் இருக்காது, அவளுக்கு வேறு எந்த ஆதரவும் இருக்காது என்றும் நினைத்தாராம். ஆனால் திடீரென்று என் மாமனார் சீமாவின் அம்மாவுடன் சேர்ந்து சீமாவையும் மிக நன்றாக கவனித்துக் கொள்ளத் தொடங்கினார். மாற்றாந்தாய் மகளைக் கூட இவ்வளவு நன்றாக பார்த்துக்கொள்ளும் ஒரு நல்ல கணவர் தனக்கு கிடைத்துவிட்டார் என்று நினைத்து சீமாவின் தாய் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் தன் கணவரின் எண்ணத்தில் வஞ்சகம் இருக்கிறது என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. சீமாவின் அம்மா உயிரோடு இருந்தபோதே அவளுடைய வளர்ப்புத் தந்தை அவளிடம் மிகவும் விசித்திரமான வக்கிரமான முறையில் நடக்கத் தொடங்கினார் என்று சீமா கூறினாள். அப்போது சீமாவிற்கு 12 வயது. அவள் தன் இளமை பருவத்தின் தொடக்கத்தில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு எது சரி எது தவறு என்ற புரிதல் ஏற்படத் தொடங்கியிருந்தது. தன் வளர்ப்புத் தந்தை தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார், தன்னை எந்த பார்வையில் பார்க்கிறார், தன்னிடம் எத்தகைய கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுகிறார், தன்னை எங்கெல்லாம் தொடுகிறார், என்ன செய்ய முயற்சிக்கிறார் என்பதை அவள் புரிந்து கொள்ளத் தொடங்கியிருந்தாள். ஆனால் அவள் தன் தாயின் காரணத்தினால் மௌனமாக இருந்தாள். இந்த முறையும் தன் தாயின் விவாகரத்திற்குத் தானே காரணமாகிவிடக்கூடாது என்று அவள் விரும்பவில்லை. நிதினின் தந்தை, அதாவது என் மாமனார், அவளுடைய தாய் இருக்கும்போதே அவளை கட்டாயப்படுத்தி அதே அறையில் படுக்க வைப்பார் என்றும், அவளுடைய தாய் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவர் சீமாவை துன்புறுத்தத் தொடங்குவார் என்றும் அவள் கூறிக்கொண்டிருந்தாள். கொஞ்ச காலம் அவள் இதையெல்லாம் இப்படியே சகித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் பிறகு ஒரு நாள் அவள் தன் தாயிடம் இதை பற்றி பேசியபோது, அவளுடைய தாய் அவள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக அவளது முகத்திலேயே ஓங்கி ஓர் அறை விட்டு, உனக்கு வெட்கமாக இல்லையா, உன் தந்தையைப் பற்றி இப்படிப்பட்ட கீழ்த்தரமான பேச்சுகளை பேசுகிறாயே? அவர் எப்போதும் உன்னை எவ்வளவு நன்றாக பார்த்துக் கொள்கிறார், நீ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் மீது எப்படிப்பட்ட பொய்யான பழிகளை சுமத்துகிறாய் என்று திட்டத் தொடங்கினார். என் சொந்தத் தாயே என்னை நம்பாதபோது நான் மற்றவர்களிடம் என்ன குறை சொல்லி முறையிட முடியும்? நாட்கள் இப்படியே நகர்ந்தன. நாட்கள் நகர நகர என் வளர்ப்புத் தந்தை இன்னும் அதிக துணிச்சல் அடைந்து கொண்டே போனார். நான் பருவமடைந்து வளர வளர அவருடைய எண்ணம் இன்னும் மோசமாகத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அவர் என்னை சற்றே தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். ஆனால் நான் வளர வளர அவர் தன் வரம்புகளை மீறிக்கொண்டே சென்றார். பிறகு ஒரு நாள் அவர் தன் எல்லா எல்லைகளையும் உடைத்து எறிந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அன்று என் தாய் ஏதோ வேலைக்காக கடைவீதிக்கு சென்றிருந்தார். அவர் திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் தன் கண்களாலேயே நேரில் பார்த்துவிட்டார். அதற்குப் பிறகு நான் எதற்கு பயந்தேனோ அதே நடந்தது. என் சொந்தத் தாயே என்னை இதற்கு பழி கூறத் தொடங்கினார். நான் அவருடைய கணவரை மயக்கிவிட்டதாகவும் என் இளமையையும் நளினங்களையும் காட்டி என் வளர்ப்புத் தந்தை மீதே வலை வீசிவிட்டதாகவும் கூறினார். அவர் உடனே என் முகத்தில் அரைந்து தன் மடியிலேயே மறைந்திருந்து தாயின் குடும்பத்தையே அழித்த பாம்பு என்று என்னை வசைபாடத் தொடங்கினார். நான் என் அம்மாவிற்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி செய்தேன். இதில் என் தவறு எதுவும் இல்லை, நான் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவள் என்றும் பல வருடங்களாக இந்த மனிதனின் மிருகத்தனத்தால் அவதிப்பட்டு வருகிறேன் என்றும் கூறினேன். ஆனால் என் அம்மாவுக்கு கொஞ்சமும் நம்பிக்கை வரவில்லை. அவரால் இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்த பிறகு அவர் தன் வாழ்க்கைக்கான போராட்டத்தை இழந்து மரணத்தை தழுவினார்.
ஆனால் இறப்பதற்கு முன்பு அவருக்கு உண்மை புரிந்துவிட்டது. குற்றவாளி நானல்ல, அவருடைய சொந்த கணவர்தான் என்பது அவருக்கு தெளிவாகிவிட்டது. என் தாய் இறப்பதற்கு முன்பு என்னிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் இப்போது எனக்கு அந்த மன்னிப்பின் தேவையும் இருக்கவில்லை, அதன் மீது எந்த ஆசையும் இருக்கவில்லை. ஏனென்றால் என் தாய் சில நாட்களுக்கு முன்பே என் வார்த்தைகளை நம்பியிருந்தால் நிலைமை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. நான் சீரழிவதிலிருந்து தப்பியிருப்பேன். இப்படி தினமும் என் வளர்ப்புத் தந்தையின் கைகளாலேயே நாசமாகியிருக்க மாட்டேன். அம்மா இறந்த பிறகு முதலில் நான் வீட்டை விட்டு எங்காவது ஓடிப்போய்விடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் பிறகு எனக்கு இந்த உண்மை புரிந்தது, ஒரு தனியொரு பெண்ணுக்கு இந்த முழு உலகமுமே ஒரு கொள்ளைக்கார கூட்டமாகத்தான் மாறுகிறது என்று. இங்கே ஒரு தனியான பெண்ணை பார்த்தாலே ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் மிருகம் விழித்துக் கொள்கிறது. அதிலும் நான் ஒரு இளம் பெண். அப்படிப்பட்ட நிலையில் இந்த வீட்டை விட்டுவிட்டு நான் எங்குதான் செல்ல முடியும்? ஏனென்றால் நான் எங்கு சென்றாலும் என்னுடன் இதே அநீதிதான் நிகழ்த்தப்பட்டிருக்கும். வேறு வழியின்றி என் விதியை ஏற்றுக்கொண்டு என் வளர்ப்புத் தந்தையிடமே நான் இருக்க வேண்டியதாயிற்று. என் சூழ்நிலைகளை என் விதியின் வசமே விட்டுவிட்டேன். நான் ஒருபோதும் இந்த விஷயத்தை என் வளர்ப்புச் சகோதரரிடம், அதாவது நிதின் அண்ணனிடம் கூடச் சொன்னதில்லை. ஏனென்றால் நிதின் அண்ணன் என் பேச்சை நம்பவில்லை என்றால் அதற்குப் பிறகு நான் எதற்குமே தகுதியற்றவளாகி எங்குமே நிற்க முடியாமல் போய்விடுவேன் என்ற பயம் எனக்கு இருந்தது. என் தாய் இறந்து இன்றோடு 6 வருடங்களாகப் போகின்றன. கடந்து போன இந்த 6 வருடங்களில் ஒவ்வொரு நாளும் என் வளர்ப்புத் தந்தை என்னிடம் இதேவிதமாகத்தான் கொடூரமாக நடந்து கொண்டார். நான் சீமாவின் கைகளை என் கைகளுக்குள் பிடித்துக்கொண்டு, இன்றைக்குப் பிறகு உனக்கு இதுபோல் எதுவும் நடக்காது. என் உயிர் இருக்கும் வரை நான் உன்னுடன் துணை நிற்பேன். உனக்கு எந்தத் தீங்கும் நேர விடமாட்டேன் என்று அவளுக்கு நம்பிக்கை ஊட்டினேன். நான் அவளிடம், நீ முதலிலேயே என்னிடம் இதையெல்லாம் சொல்லியிருந்தால் நான் உனக்கு நிச்சயம் உதவி செய்திருப்பேனே என்று கூறினேன். அதைக் கேட்டு சீமா சிரித்தாள். பிறகு நான் யார் தெரியுமா, யார் மீது என்று கூறத் தொடங்கினாள். அவளது சொந்தத் தாயே நம்பிக்கை வைக்கவில்லையோ, அப்படியிருக்க வேறொருவர் என் மீது நம்பிக்கை வைப்பார் என்று நான் எப்படி நினைத்திருக்க முடியும்? சீமாவின் அந்த சிரிப்பிலிருந்த வலி என் இதயத்தையே துளைத்து போட்டது. மழை இன்னும் நிற்பதற்கான அறிகுறியே இல்லாமல் இருந்தது. காலையின் முதல் கதிர்களும் இப்போது மெல்லத் தோன்றத் தொடங்கின. இறுதியாக சிறிது நேரத்திலேயே மழையின் வேகம் குறைந்தது. மெல்ல மெல்ல பொழுது விடிய ஆரம்பித்தது. நான் அந்த இரவை சீமாவுடனேயே அவளுடைய அறைக்குள் கழித்தேன். விடிந்த பிறகு நிதின் வீட்டிற்கு வந்தவுடனேயே நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவரிடம் எல்லா உண்மைகளையும் கூறிவிட்டேன். நிதினுக்கு இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் நம்ப முடியாததாக இல்லை. அவரும் சீமாவின் குழந்தைப்பருவ நடத்தையில் இருந்த மாற்றங்களை ஆழமாக உணர்ந்திருந்தார். ஆனால் இதன் பின்னணியில் தன் சொந்தத் தந்தையின் இவ்வளவு பெரிய வக்கிரமான கொடுஞ்செயல் இருக்கும் என்பது அவருக்கு கொஞ்சமும் தெரிந்திருக்கவில்லை. நிதின் மிகுந்த கோபத்துடன் தன் தந்தையின் அறைக்குச் சென்றார். அவர் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தார். நிதின் அவரை அழைத்தார். ஆனால் அவருடைய உடலில் எந்தவித அசைவும் இருக்கவில்லை. நிதின் முன்னால் சென்று அவரை உலுக்கியபோது அவருடைய கழுத்து ஒரு பக்கமாக சரிந்தது. நிதின் உடனடியாக மருத்துவரை வரவழைத்தார். அப்போது நிதினின் தந்தை இறந்துவிட்டார் என்பது தெரியவந்தது. தன் வக்கிரமான உண்மை இப்போது தன் மகனின் முன்னால் வெளிவரப்போகிறது என்பதை நிதினின் தந்தை உணர்ந்துவிட்டார். இவ்வளவு கீழ்த்தரமான இழிசெயலை செய்த பிறகு தன் மகனின் முகத்தை பார்க்க அவர் தயாராக இருக்கவில்லை. ஒருவேளை இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். அதன் காரணமாகவே அவர் உயிரிழந்தார். அவருடைய மரணம் சீமாவை ஒவ்வொரு நாளும் செத்து பிழைப்பதிலிருந்து காப்பாற்றிவிட்டது. ஆனால் அந்த ஒழுக்கங்கெட்ட வெட்கமற்ற மனிதனின் அருவருப்பான அநீதிகளைச் சகித்துக்கொண்டு அவள் கழித்த அந்த நாட்களையும் வருடங்களையும் என்ன செய்வது? நண்பர்களே, விவாகரத்து என்பது கணவன் மனைவிக்கு இடையே நடக்கிறது. ஆனால் அவர்களின் குழந்தைகளோ தங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் சீரழிந்து போகிறார்கள். நம் சமுதாயத்தில் சீமாவைப் போன்று இன்னும் எத்தனை பெண் குழந்தைகள் தங்கள் வளர்ப்புத் தந்தையின் கொடூர அநீதிகளுக்கு இரையாகி இருக்கிறார்களோ தெரியாது. கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் பிரிவதற்கு முன்பு தங்கள் அப்பாவி குழந்தைகளை பார்த்து கவனிக்க வேண்டும். நாம் விவாகரத்து பெற்றுக்கொண்டால் இந்த குழந்தைகளின் கதி என்னவாகும் என்று யோசிக்க வேண்டும். நம்முடைய சண்டை சச்சரவுகளின் சுமையை நாம் ஏன் நம் குழந்தைகளின் மீது சுமத்த வேண்டும்? அப்போதுதானே எந்த குழந்தையும் வேறொருவரின் கையில் ஒரு பொம்மையாக மாறாமல் இருக்க முடியும். மேலும் உங்கள் சுற்றிலும் யாராவது ஒருவரிடமிருந்து இதுபோன்ற ஏதேனும் விசித்திரமான தவறான நடவடிக்கைகளைக் கண்டால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடாதீர்கள். மாறாக அதன் பின்னணியில் இருக்கும் உண்மையை அறிய முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை உங்களுடைய ஒரு சிறு முயற்சி ஓர் அப்பாவியின் வாழ்க்கையை காப்பாற்றக்கூடும். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கண்டிப்பாக அழுத்துங்கள்.